இப்படியாக அந்த மனிதன் தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளையில் பிரியமாக இருக்கிறதுனாலே அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் வருகிறது பார்ப்போம். முதலாவது நன்மையை நான் வாசிக்கிறேன். 2வது வசனம், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். And as this man who fears the Lord and delights greatly in his commandments, we see that he is blessed in many forms. And the first thing we see in verse 2, it says, his seed shall be mighty upon the earth. அவன் சந்ததி, அவனுடைய சந்ததி, குறிப்பிட்ட முறையில் எல்லா தேவ பிள்ளைகள் என்று சொல்லவில்லை, இல்லாவிட்டால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படவில்லை, கர்த்தருக்கு பயப்படுகிறதான மனுஷனுடைய சந்ததியானது பூமியிலே பலத்திருக்கும். The Bible says his seed shall be mighty upon the earth, which means he's not talking about general believers or Christians, but it says that the man who fears the Lord, his seed shall be mighty upon the earth. அப்படியானால் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் இந்த பூமியிலே பலத்திருப்பீர்கள். பலத்திருப்பீர்கள் என்றால் மிகவும் உறுதியாக இருப்பீர்கள். You and your children will be mighty upon the earth. You'll be strong, established. சரீரத்தில் மாத்திரமல்ல, பொருளாதார ரீதியிலும் ஆசீர்வாதங்களிலும் நீங்கள் பலத்து போயிருப்பீர்கள். You won't be mighty just in your physical realm, but also in a spiritual realm and in financial realm. You'll be mighty. அவளை எளிதாக அசைக்க முடியாது. You cannot be shaken that easily. ஏனெனில் அந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை தேவன் அருளுகிறார். Because God himself is granting these blessings for this man. இரண்டாவதான ஆசீர்வாதத்தை அதே வசனத்தில் வாசிக்கிறோம். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். And the second blessing is mentioned in the same verse. It says the generation of the upright shall be blessed. செம்மையானவர்களின் வம்சம், வம்சம் என்று சொல்லும்போது நாமும் நம்முடைய பிள்ளைகளும் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு பின்னால வரக்கூடியதான அடுத்த சந்ததி, அதுக்கு பேரு தான் வம்சம் என்று சொல்வார்கள். ஒன்றின் பின் ஒன்றாக வருகிற அந்த வம்சமும் ஆசீர்வாதமாகவே இருக்குமா? The Bible says that the generation of this man and the Bible calls him the upright man. The generation of the upright man shall be blessed. பூமியிலே ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். They'll be blessed upon the earth. அவர்களை பார்க்கும் பொழுதே மற்றவர்கள் சொல்வார்கள், இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். And the moment people see them, they will witness that they are the blessed of God. ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாததுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. There is a huge difference between having God's blessings and not having God's blessings. வசனம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அவர் அதனோட வேதனையை கூட்டார். The Bible says in Proverbs 10 verse 22, the blessing of the Lord makes one rich and he adds no sorrow to it. ஆகவே நாம் ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது ஐஸ்வரியத்தை குறித்து நான் பேசவில்லை. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். I'm not talking about just wealth and riches, but it says that God, when the blessing of the Lord, it makes a man rich, he adds no sorrow to it. அப்படியானால் இந்த பூமியிலே அந்த மனுஷன் வேதனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பான். Which means when this man is living on this earth, he will live without any sorrow. சொல்லுங்க, நான் வேதனை இல்லாம வாழ்வதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். God has called me so that I will live a life that has no sorrow. ஆண்டவர் உங்கள் மேல் வைத்ததான அன்பு பெரிய அன்பு. The love that God has upon you is great. நான் அவருடைய அன்பிற்கு ஆழம் அகலம் உயரமே கிடையாது. The Bible says that no man can measure the depth and the height and the width of God's love. தேவனுடைய அன்பு அளவற்றதான அன்பு. The love of God is endless. ஆனா ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் அவருக்கு பயப்பட வேண்டும், அவருடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். But all that God expects from us is so that we fear him and we delight greatly in his commandments. அதனாலே நம்முடைய சந்ததி, நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இது முதலாவது ஆசீர்வாதம். And as a result of doing this, our seed shall be mighty upon the earth and our seed will be blessed. This is the first blessing. ஆகவே தேவனுக்கு பயப்படுகிறதான பயமும் ஆசீர்வாதமும் பிரிக்க முடியாததான ஒன்று. The fear of God and the blessing is something that cannot be separated. தேவனுக்கு பயந்தா நிச்சயமாக அந்த நபர் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருப்பான். When a man fears God, for a surety, definitely 100% he will be blessed. கர்த்தருடைய கட்டளைகளில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் நிச்சயமாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் உயர்ந்து தான் இருப்பான். And the man who delights greatly in God's commandments shall be blessed and he will be lifted up. நாம் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் இதிலே சேர்த்து பேசுகிறார். And God doesn't talk just about us, but he also adds our generation, our children. இது தேவன் தருகிறதான நன்மை. This is the goodness that God gives. தேவனால் தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தர முடியும். Only God can grant such a blessing.